ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முபிச்சிக் சேனல். இன்றைக்கி நம்ம இபிஎஃப்ஓ அதாவது பிஎஃப்பில் ஒரு புதிய அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இபிஎஃப்பில் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த சில நாளாக நிறையா மெயின்டெனன்ஸ் போட்டுகிட்டு இருந்தாங்க. ஒரு 5 டேஸ் கிட்ட எந்த வெப்சைட்டுமே ஒர்க் ஆகலை. அதனால் எல்லாருமே ஒரு கிளைம் பண்ணுறதுக்கோ நிறையா டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கோ எதுவுமே பண்ண முடியல. ஒரு வெரிஃபிகேஷனுக்கும் அவ்வளோ இஷ்யூவாக இருந்தது. சப்போஸ் எதுவும் அப்டேட் இருக்குமா அப்படின்னு பார்த்தாங்கன்னா, எந்த அப்டேட்டும் இப்போதைக்கு விடலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்பொழுதைக்கு நார்மலாக இப்போ லாகின் பேஜ் ஒரே மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு போனீங்கன்னா ஆன்லைன் சர்வீஸ், அதாவது லாகின் பண்ணி உள்ளார போனீங்கன்னா ஆன்லைன் சர்வீஸில் ட்ராக் கிளைம் ஸ்டேட்டஸ் அது மட்டும் தான் முன்னாடி இருந்துச்சு. இப்போ என்ன அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஸ்கீம் சர்டிஃபிகேட் சரண்டர், மெம்பர் சர்வீஸ் ஹிஸ்ட்ரி, கிளைம் ரிக்வெஸ்ட் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் அக்கௌண்ட், நெக்ஸ்ட்டு ட்ராக் கிளைம் ஸ்டேட்டஸ் ஹோல்டு, அதுக்கப்புறம் கிளைம் ஃபார்ம் டி அதாவது 10D அப்படின்னா 50 வயசுக்கு மேலே ஆகிடுச்சி அப்படின்னா இந்த ஸ்கீமை நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கு தான் நான் இதுக்கு 50 வயசுக்குள்ளே இருக்கிறதுனால இதுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்னு வந்துருச்சு. நார்மலாக பிஎஃப் அப்ளை பண்ணும்போது இந்த ஆப்ஷன்லாம் காட்டும். பிஎஃப் அட்வான்ஸ், பிஎஃப் வித்ட்ராவல், பென்ஷன் எல்லாமே. அதை இப்போ புதுசாக அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. நார்மலாக நீங்கள் பிஎஃப் அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ எலிஜிபிள் இருக்குது, இப்போ உங்கள் அமௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது, அதில் நீங்கள் எவ்வளோ எலிஜிபிள் அது மட்டும். ஏன்னா நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிள் வராது. சில நேரம் ஃபார்ம் ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அதில் அப்டேட் பண்ணி இவ்வளோ தான் நீங்கள் கிளைம் பண்ண முடியும் அப்படிங்கிற அமௌண்ட்டும் அதிலே போட்டுடுறாங்க. அதை வச்சு நீங்கள் அதுக்குள்ளே அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். அதிகமாகவும் போட தேவையில்ல, கம்மியாகவும் போட தேவையில்ல. இதுதான் இப்பொழுதுக்கான இபிஎஃபோட அப்டேட்டு. இதுபோல் தகவல்களை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.